தேவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்திலே வந்து வளர்ந்த பெண். ஸோ அதனால வந்து அவளை வந்து கட்டிக்கிறதுக்கு வந்து யாருமே வந்து முன் வரல. ஏன்னா அவள் வந்து அவனால் நிறைய நகை போட முடியாது, அவள்கிட்ட நிறைய சொத்து பத்தெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவளை யாருமே கட்டிக்க வரல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒருத்தன் மட்டும் வந்து கட்டிக்க வரான். அவர் தான் வந்து நம்ம கதையினுடைய கதாநாயகன். அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பேர் வந்து சிவா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு வேலை பார்த்துட்டு மாதம் ஒரு 600 சம்பளத்தில் தான் இருக்காரு. இருந்தாலுமே வந்து தேவியை வந்து கல்யாணம் பண்ணி 2 பேரும் வந்து நல்லபடியாக வந்து குடுத்தனம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா தேவிக்கு என்ன மிகப்பெரிய ஆசை அப்படின்னா, தான் ஏழ்மையிலே இருந்தாலும் அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாட மாளிகை அந்த மாதிரி இருக்கணும். வீட்டுக்கு நடுவில் வந்து பல விளக்குகள் அந்த மாதிரிலாம் தொங்கணும், பெரிய சீலிங் இருக்கணும், 4-5 ஃபேன் இருக்கணும், 10-15 வந்து லைட் இருக்கணும். யாராவது நம்ம வீட்டை பார்த்தாங்கன்னா இப்போ அவ்வளோ பெரிய வீடு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மற்றவங்கள வந்து தேவி கிட்ட வந்து கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து அவள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு அமைஞ்ச புருஷனும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 600 சம்பளத்துக்கு வேலைக்கு போற ஒரு சாதாரண கிளர்க்கு தான் வந்து புருஷனா கிடைச்சிருக்காங்க. சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவன் சிவா ஏதாவது ஒன்று சொல்லுவா, அதுக்கு தேவி வந்து ஏதாவது வந்து எழுத்து வந்து பதில் சொல்லிட்டு இருப்பா. சோ இந்த மாதிரியே தான் வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து சிவா வந்து தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து கையில வந்து ஒரு பத்திரிகையோட வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த பத்திரிகையை போனோடனே வந்து தன் மனைவியான அந்த தேவி கிட்ட வந்து கையில கொடுக்குறான். இந்த தேவி பத்திரிகை, இது வந்து ஒரு மந்திரி வீட்டு ஒரு ஃபங்க்ஷனு ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து தேவி வந்து பத்திரிகையை வந்து டக்குன்னு கீழே தூக்கி போட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்து போயிட்டான். ஸோ இவனுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்னன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கோம், இந்த பத்திரிகைலாம் யாரும் கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு அந்த பத்திரிகை வந்து கொடுத்துருக்கான். அதில் நான் ஒருத்தன். இவன் என்னடானா இப்படி பத்திரிகை வந்து வீசி எறிஞ்சிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு நேராக போய் தேவிட்டே வந்து கேட்குறான். என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாருங்க, நீங்க பத்திரிகை கொண்டவங்கலாம் தப்பு இல்லை, அது வந்து ஒரு மந்திரி வீட்டு கல்யாணம், மந்திரி வீட்டு ரிசப்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஸோ அங்கே வர்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா ஒரு பட்டு சேலை கட்டி அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறதே 2 சேலை தான். இந்த சேலையை வச்சு நான் கட்டிட்டு நான் வந்து எப்படி வர்றது? அதனால நான் வந்து வர வேணாம், நான் வந்து வரல அப்படின்ற மாதிரி தேவி சொல்லிட்டான். ஸோ இதை கேட்டோடனே வந்து சிவா என்ன சொல்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு உனக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல சேலை வேணும், அவ்வளவுதானே? சரி ஓகே, இப்போ ஒரு நல்ல சேலையை எடுத்தா எவ்வளவு வரும் நீ சொல்லு அப்படின்னோடனே தேவி சொல்றா, நல்ல சேலையை எடுத்தோம்னா எப்படி ஒரு 400 ரூபா வந்துடும் அப்படின்றான். இவனோட சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 600 ரூபா தான். ஸோ இவன் என்ன பண்றான், ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சு இந்த மாசத்துல இருந்து வரக்கூடிய சம்பளத்துல ஒரு 50 ரூபா 20 ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு 400 ரூபா வச்சிருக்கான். ஸோ ஏதாவது வந்து எமர்ஜென்சி செலவுக்காக வச்சிருக்கேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஆசைப்படுறா, இவளோட சேர்ந்து நம்ம போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு மரியாதை, நம்ம மட்டும் தனியாக போனால் மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த 400 ரூபாய் எடுத்து தேவி கையில கொடுக்குறான். இந்தா இப்போ என்ன உனக்கு சேலை தான் நான் வாங்கணும், இந்தா போய் சேலை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே வந்து அந்த 400 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பட்டுச்சேலைலாம் வந்து வாங்கிட்டான். இன்னும் 2 நாள் வந்து அந்த ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்கு. உடனே வந்து இவன் வந்து கேட்கறான், என்ன இன்னும் 2 நாள் ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்கு, எல்லாம் ரெடி தானே அப்படின்னா திரும்ப வந்து அவன் மூஞ்சி வந்து சிடுசிடுன்னே வச்சுட்டு இருக்கான். இவனுக்குன்னா ஒன்றும் புரியலை. என்னடா சேலை இல்லைன்னா சேவை வாங்கி கொடுத்துட்டா இப்போ என்ன பிரச்சனை தெரியலையே, அம்மா இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே தேவி என்ன சொல்றா அப்படின்னா, இங்கே சேலை வாங்கி கொடுத்துட்டீங்க தான், அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அங்கே வர்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கழுத்தில் வந்து நகை அதெல்லாம் போட்டு தான் வருவாங்க. நான் மட்டும் உங்க கூட வந்து எந்த நகையுமே இல்லாமல் வந்தா என்ன நினைப்பாங்க, உங்களை என்ன நினைப்பாங்க, அது வந்து எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு, அதனால வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வரலை அப்படின்றான். இவன் தான் திரும்ப யோசிக்கிறான். ஏன்னா திரும்ப வந்து புது நகை கேட்டான் அப்படின்னா நம்ம சேலையே 400 ரூபாய்க்கே வந்து நம்ம சேர்த்து வச்ச காசு தான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா 20,000 30,000 ஆகுமா, இதுக்கு நம்ம எங்க போகும்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் ஐடியா சொல்றான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பக்கத்து வீட்டில் இந்த சோபனா இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு தானே. ஸோ அவங்க வந்து எவ்வளோ பணக்காரவங்க, அவங்க ஹஸ்பண்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம். ஸோ அவங்க வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை அப்படிதான் வச்சிருக்காங்க. உன்னுடைய மிக நெருங்கிய தோழி தானே, நீ போய் வந்து ஒரு இரவலா கேளு, சும்மா ஒரு கடை மாதிரி கேளு, நீ ஒரு நாள் நகையை கொடுங்க, நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் போட்டு வந்துட்டு திரும்ப வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்னோடனே இவளுக்கும் யோசனை வந்து சரியாப்படுது. சரி ஓகே, எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு நம்ம போய் இந்த மாதிரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சோபனாட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி வந்து ஒரு மந்திரி வீட்டிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லாம் போகிறோம், அதனால உங்க நகையை கொடுத்தீங்கன்னா நான் போட்டுட்டு வந்துட்டு திரும்ப தந்துடுவேன் அப்படின்றான். உடனே வந்து அந்த சோபனாவும் அதனால இந்தப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகையை வந்து எடுத்து கொடுக்குறான். கொடுத்தோடனே அந்த நகையை வந்து வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்குறோம், சூப்பராக இருக்கு அவளுக்கு. ஓகே இது நல்லா தான் இருக்கு, சரி கிளம்புங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் கிளம்பி அங்கே போடுறாங்க. போனால் பயங்கரமாக இருக்கு, காரு அது இதுன்னு வந்து நிற்கிது, மிகப்பெரிய மண்டபமாக இருக்கு, சாப்பாடுக்கு சப்ளை பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்கான். அந்த மாதிரி ஜெகஜோதியா வந்து அங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இவ கழுத்தில் போட்டுருக்க நகையை தான் பார்க்குறாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு. அது தேவியே வந்து ஆள் அழகாக தான் இருப்பான், அந்த நகையோட சேர்ந்து பார்க்கும்போது வந்து ரொம்பயுமே வந்து அழகா தெரியுது. ஸோ இதனாலேயே வந்து அவளுக்கு மிக
ரொம்பவுமே வந்து பெருமையா இருக்கு. நம்ம வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சரி கடைசியா ஒரு முறை நம்ம கண்ணாடியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணாடியை போய் பார்க்கும்போது தான் பாக்குறா கழுத்துல வந்து அந்த செயினை காணோம். உடனே பதறி அடிச்சு போய் வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு இங்க வாங்க வாங்கன்னொன்னு அலறி அடிச்சு ஓடியாதான். என்னாச்சு அப்படின்னோடனே இல்லைங்க இந்த நகையை காணோம் அப்படின்னா. ஐயோ மண்டபத்துல இருந்து கிளம்பும்போது இருந்துச்சா? இல்ல மண்டபத்துல இருந்து கிளம்பும்போது எனக்கு இருந்துச்சு, நான் வந்து பார்த்தேன், இப்பதான் இங்கிட்டுதான் எங்கிட்ட தவறிடுச்சு போல அப்படின்னோடனே இவன் போய் ரோடு எங்க தேடுறான். அந்த இங்க இருந்து மண்டபம் வரைக்கும் போறான், அந்த ரோட்லயே ஐயோ எங்க இருந்துச்சுன்னு லாஸ்ட் வரையும் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நகையை வந்து சோபனாட்ட போய் கொடுத்தாகணும். ஆனால் இப்போ நகை வந்து இல்லை. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்போ போய் என்ன சொல்றா அப்படின்னா சோபனாட்ட, இல்லை நீங்க கொடுத்த நகையில வந்து ஒரு சின்ன கொக்கி மூட்டை அந்து போச்சு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்காது, நாளை கழிச்சு வந்து அந்த கொக்கியை மாட்டிட்டு உங்களுக்கு நான் திங்கக்கிழமை கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். ஏன்னா 2 நாள் டைம் வேணும்ல அந்த நகையை தேடுறதுக்கு, அதுக்காக. ஸோ அந்த 2 நாளுமே வந்து நகையை தேடுறாங்க. எங்க தேடியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை வந்து கிடைக்கவே இல்லை. கடைசியில வந்து வேற வழியே தெரியல, வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, வேற வழி இல்லை, இதே மாதிரியான ஒரு நகையை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துதான் ஆகணும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து நகையை திருடிட்டோம், இவங்க வாங்கிட்டு போயிட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலப்படுத்திடுவாங்க. அந்த அசிங்கமான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, கண்டிப்பா இதே மாதிரியான புது நகையை வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே டிசைன்ல இருக்கக்கூடிய நகையை எல்லா கடையில போய் தேடுறாங்க. ஒரே ஒரு கடையில வந்து அதே டிசைன்ல அதே மாடல்ல வந்து நகை இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த கடைக்காரன் சொல்றான், இது புது டிசைன் தாங்க, நல்லா இருக்கும், இது 2-3 பீஸ் தான் வந்துச்சு, போயிடுச்சு, இது நல்லா தான் இருக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். 40,000 ரூபா சொல்றான் அவன். நம்மளால புடவைக்கு 400 ரூபா கொடுக்குறக்கே அமௌண்ட் யோசிச்சாலு 40,000 அவனுக்கு தலையே சுத்திருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு தன்னுடைய வீட்டையே வந்து வித்துறான். வீட்டையே வந்து வித்து அதில் வீட்டில் மூலியமா ஒரு 30,000 ரூபா கிடைக்குது. அப்புறம் அங்கங்க அவங்க வேலை பார்க்குற இடம் அங்கங்கன்னு சொல்லி கடை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் சேர்த்து அந்த நகையை வாங்கி அதே மாதிரி பாக்ஸ்ல வச்சு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தங்குறதுக்கு வந்து வீடு இல்லை. ஸோ தனியா வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி எடுத்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் தொல்லைகளும் வந்து ரொம்பயுமே வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாம தேவி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து ஒரு ரெடிமேட் கடைக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. அதே மாதிரி அவருடைய வீட்டுக்காரருமே சரி தன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஈவினிங் 6 மணிக்கு மேல வந்துட்டு அவருமே வந்து தள்ளுவண்டி கடையில வேலை பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே வந்து காலங்கள் வந்து ரொம்ப வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன்ல இருந்து திரும்ப வந்து மீண்டு வரவும் முடியல, அவங்க உடம்ப கூட அவங்களால வந்து பார்த்துக்கவும் முடியல. ஸோ இப்படியே ஒரு 10 வருஷங்கள் கழிஞ்சு தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரொம்ப வந்து வேலை செஞ்சு உழைச்சு அவருடைய அழகு எல்லாமே வந்து போயிடுச்சு. கடைசி வரை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு இருக்கிற கடனை ஃபுல்லா எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அந்த நகை காணா போனப்ப இருந்த அந்த இளமை எல்லாமே வந்து இப்ப அவங்ககிட்ட இல்லை, எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோட்ல வந்து ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அதுதான் வந்து அந்த சோபனா. ஸோ அப்போ வந்து தேவி போய் வந்து சோமனா என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னோடனே, நான் முதல் ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்க வீட்டுக்கிட்ட நான் குடியிருந்தேனே அப்படின்னோடனே சோமனாக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நீயா என்ன இப்படி ஆயிட்ட அப்படின்னு. ஆமா வயசாயிடுச்சு, நிறைய கடன் ஆயிடுச்சு, நிறைய வேலைகள் அதுன்னு பண்ணனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. ஏன் எதனால கடன் ஆனீங்க, என்ன ஆனீங்க, வீடை காலி பண்ணும்போது கூட எதுவுமே சொல்லலை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றா, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து ஒரு நகை வாங்கியிருந்தேன்ல, அந்த நகை வந்து மிஸ் ஆகி போச்சு. ஸோ அதை வந்து உனக்கு புதுசு திரும்ப வாங்கி கொடுக்குறக்காண்டி தான் வந்து இப்போ கடன் ஆனோம், அந்த கடன் அடைக்க இன்னும் திரும்ப வந்து கடன் வாங்கி இந்த நிலைமைக்கு வந்து நான் வந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து தேவி வந்து சோபனாட்ட சொல்றா. அப்போ தான் வந்து சோபனா சொல்றா, ஐயோ ஏன் இப்படி வந்து உன் வாழ்க்கையை நீ வந்து தொலைச்சிட்ட, நான் உனக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கவுரிங் நகை தான், இந்த கவுரிங் நாய்க்காக தான் நீ வந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்ட, அது காணா போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாவே வந்து இந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்த, இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கையை தொலைச்சிட்டே அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்து தேவிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியே வந்து ஆகிப்போச்சு. அந்த செகண்ட்ல என்ன செய்யணுமே தெரியல, ஆள் வந்து ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி ஆயிட்டா. சாதாரண ஒரு நகை வந்து என்னுடைய மொத்த வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சு, நான் பட்ட ஒரு சின்ன ஆசைனால என்னுடைய மொத்த வாழ்க்கை என்னுடைய இளமை எல்லாமே வந்து போயிடுச்சு, ஒரு ஆடம்பர முகத்துல வந்து நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து தரையில அடிச்சுட்டு வந்து தேவி வந்து அழுதுட்டு இருந்திருக்கா. ஸோ இதோட வந்து இந்த கதை வந்து முடியுது. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா மாப்பாஷான் அப்படின்றவர் தான் வந்து இந்த கதையை வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. உண்மையிலே வந்து இந்த காலத்துல வந்து இருக்கிற அந்த பெண்கள் அந்த நவயுகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரம் இதுக்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இழக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அப்பவே வந்து ஒரு கதையா வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள இருக்கிறது என்னவோ அதை வச்சு வந்து வாழ்க்கை வந்து வாழ மாட்டாங்க. அவன் அதை வச்சிருக்கான், அவன் இது வச்சிருக்கான், நம்ம போய் அதை போய் வாங்குவோம், அவன் அதை வச்சிருக்கான், நம்ம வந்து நாளைக்கே அதை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு மொத்தமா உங்களுடைய வாழ்க்கை இளமை எல்லாமே வந்து நீங்க வந்து தொலைச்சிடக்கூடாது அப்படின்றக்காக ஒரு சிந்திக்கக்கூடிய கதையா தான் வந்து நான் அந்த கதையை வந்து பாக்குறேன். முடிஞ்சா இந்த மாதிரி கதைகளை வந்து தேடி படிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான கதையில அடுத்த தடவை சந்திப்போம். நன்றி.